வாழை மரம், இந்த மரத்துக்கு அதிகமான சக்திகள் உள்ளன. வாழை மரம் வாழையடி வாழை என்று கூறுவார். வாழையடி வாழையானா பரம்பரை ஒரு வீட்டில் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுடைய பிள்ளைகள் அதுதான் வாழையடி வாழை. அதுதான் நாம் வாழை மரத்தை வாழையடி வாழையாக என்று கூட கூறலாம். அந்த வாழை மரத்தின் அருமை பெருமை என்னவென்றால், வாழை மரத்தின் பழத்தை நாம் உபயோகப்படுத்தலாம். அதேபோல் அதனுடைய இலையை நாம் சாப்பிடுவதற்கு உதவுகிறது. அதேபோல் அதனுடைய தண்டு நமக்கு சமைக்க உதவுகிறது. நாம் அந்த தண்டை எடுத்து சமைத்து சாப்பிடலாம். அது உடலுக்கு மிகவும் நல்லது. மரத்தின் முற்றிலும் அது ஒரு தியாக சுடராகத்தான் விளங்குகிறது. அதேபோல் குடும்பத்திலும் ஒவ்வொருத்தரும் தியாக உணர்வு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த வாழை மரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த வாழை மரம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது மிகவும் நல்லது.